ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி மக்களே, நான் வந்து ஹாஃப்வே சுந்தரவல்லியில இருக்கேன். ஸோ மேக்கப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் அதுக்கு முன்னாடி, ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த ரெசிபியை முதல்ல ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகலாம் அப்படிங்கிற முடிவில் தான் இந்த வீடியோ. இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற சாப்பாடு பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸ் ப்ரான்ஸ், அதாவது கறி லீவ்ஸ் ஃப்ரை பண்ண ப்ரான்ஸ். ஒரு மாதிரி தொக்கு ஸ்டைலையும் பண்ணலாம், அதை வேணும்னா இன்னும் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணலாம். ப்ரான்ஸ் வந்து உங்களுக்கு சாஃப்டாகவே வேணும்னா தொக்கு ஸ்டைலில் பண்ணிடுங்க. இல்லைன்னா கறி லீவ்ஸ் வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, ஈஸியான ரெசிபி ஆஸ் யூஷுவல். நான் எப்போவுமே இந்த 2 காம்போவில் தான் நான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். நான்வெஜ் பிரியர், அதாவது சீ ஃபுட் பிரியருக்கு ப்ரான் கறி லீவ்ஸ் ஃப்ரை. உங்களுக்கா இன்க்ரீடியன்ஸை பார்த்துருங்க. ஓகே, இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, ப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg வாங்கி அதோட இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 800 கிராம்ஸ் இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ பூண்டு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம். ஸோ நான் இதில் வந்து ஒரு 10 to 15 பூண்டு பல் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு சின்ன வெங்காயம். அண்ட் காஞ்ச மிளகா, என்கிட்ட காஷ்மீரி மிளகா இல்லை. ஸோ காஞ்ச மிளகா ஒரு 10 காஞ்ச மிளகாவை வந்து சுடு தண்ணியில ஊற வச்சிருக்கேன். ஸோ நீங்க வந்து காஷ்மீரி மிளகா யூஸ் பண்றதா இன்னும் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் கருவேப்பிலை நான் சொன்ன மாதிரி ப்ரான்ஸோட பவுல், ஒரு half to half பவுல் கருவேப்பிலை, நல்ல பெரிய கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இவ்வளவுதான் இன்கிரீடியன்ஸ். அஃப்கோர்ஸ் மஞ்சத்தூள் அண்ட் உப்பு ரெண்டுமே தேவைப்படும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, சிம்பிள் ரெசிபி, ரொம்ப ஈஸியா. நான் எப்பவுமே நிறைய அந்த பேச்சுலர்ஸை வந்து டார்கெட் பண்ணியாலும் இல்லைன்னா டீனேஜர்ஸை டார்கெட் பண்ணி தான் நான் ரெசிபி பண்ணுவேன். ஸோ பூண்டை இதில் போட்டுருங்க. சுடு தண்ணியில் ஊற வச்ச காஞ்ச மிளகா கூட இந்த சின்ன வெங்காயம். இந்த கருவேப்பிலையை நம்ம அப்படியே போட போறதில்ல, இங்கேருந்து தான் நம்மளோட ஆக்சுவல் ரெசிபி ஆரம்பிக்கும் போது வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நான்ஸ்டிக் தவால, நான்ஸ்டிக் தவா பண்ணிங்கன்னா நிறைய எண்ணெய் பிடிக்காது, அதுக்காக சொல்றேன். இல்லைன்னா நம்ம இரும்பு கடாயில கூட பண்ணலாம். எண்ணெய் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ராவா போட வேண்டியிருக்கும். ஸோ நான்ஸ்டிக் தவால நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. ஏன்னா நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, 800 கிராம்ஸ் ஆஃப் ப்ரான்ஸ் பண்ண போறோம். ஸோ இதுல மட்டும் கஞ்சத்தனம் படாதீங்க. ஸோ எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை நல்ல நம்ம மிக்சர்ல போடுற அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வறுத்துருங்க. ஸோ இப்போ இதே எண்ணெயில தான் நம்ம எல்லா ஃபுல் சமையலே பண்ண போறோம். அதனால என்னடா கருவேப்பிலை வறுக்கிறதுக்கு மட்டும் இவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்காங்களேன்னு யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கருவேப்பிலையை நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. கடக்குன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு வறுத்துருங்க. பார்த்தீங்களா, நம்ம இப்படி பண்ணும்போதே என்ன சத்தம் வருதுன்னு. என்ன இதுல என்ன பண்ண போறோம்னா, இதுதான் ஹைலைட். இப்போ இந்த கருவேப்பிலையை தான் நம்ம எடுத்து இந்த அரைக்கிறோம் இல்லையா, ஸோ அதுல சேர்த்துக்க போறோம். அவ்வளவுதான். இதுல கொஞ்சம் எடுத்து கடைசி கார்னிஷ்க்கு வச்சுக்கலாம். நல்லா எடுத்துருங்க, இல்லைன்னா கருவேப்பிலை வந்து அடுத்தது கரிஞ்சிரும். ஸோ அது மட்டும் இல்லாம இதை கார்னிஷ்க்கு எடுத்து வச்சுக்க போறோம். கால்வாசி ஆஃப் தட் கருவேப்பிலை. உங்களுக்கு டெஸ்டிங்க்கு பாருங்க எப்படி உடஞ்சிருச்சுன்னு. இப்போ இதே எண்ணெயில நல்லா எண்ணெய் வந்து தக்கதான் காயுது. இந்த ப்ரான்ஸ் பாத்தீங்கன்னா 2 சைடுமே அதோட எலும்புன்னு சொல்லுவாங்களா, வாட் எவர், அந்த பிளாக் இதை ரிமூவ் பண்ணுவோன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிடுச்சு. ப்ரான்ஸை வறுத்து எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு ஹை ஃப்ளேம்ல வச்சே பண்ணிடுங்க. இந்த பிங்க் ஆனாலே போதும். ப்ரான்ஸ் ஆக்சுவலி half இல்ல 75% done. ஸோ நான் மீடியம் ப்ரான்ஸ் தான் வாங்கி பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டி ஸ்மால் ப்ரான்ஸுமே செம்ம டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரான்ஸ் எடுத்து நீங்க ஸ்மால் ப்ரான்ஸ் எடுத்து இது பண்ணலாம், மீடியம் ப்ரான்ஸ்லயும் பண்ணலாம். பெரிய ப்ரான்ஸ்ல பண்ணும்போது உங்களுக்கு அந்த மசாலா வந்து பெருசா உள்வாங்காது. அதனால நீங்க இந்த சைஸ் ஆஃப் ப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்டியா வரும். பாருங்க, சட்டு புட்டுன்னு நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே பிங்க் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், இவ்வளோ ஆனா போதும். அதுக்காக தான் நான் அப்படியே இதை எடிட் பண்ணாம போடுறேன். ஸோ இதே மினிட்ஸ்க்குள்ள அழகா இதை ரிமூவ் பண்ணிடுங்க, எடுத்து வச்சிடலாம். இருக்கிறதுலே இந்த பாத்தீங்கன்னா ஃபிஷ், ப்ரான்ஸ், சீ ஃபுட்ஸ் வந்து பண்றது
ஐயோ எப்படி பண்றேன்னு கேட்பாங்க. ஆக்சுவலா அது ஸ்மெல் சில பேருக்கு ரொம்ப இதுவா இருக்காது, அப்பிடேட்டா இருக்காது. பட் என்னன்னா ஈஸி டு குக் அண்ட் வெரி டேஸ்டி. அவ்வளவுதான். ஸோ இந்த எண்ணெய் நல்லா அந்த ப்ரான்ஸோட தண்ணி போற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க, வத்தட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை எடுத்து போட்டுற வேண்டியதுதான். இங்க பாருங்க, அதோட கசிவுன்னு சொல்லுவாங்க, அது மட்டும்தான் இருக்கு. எண்ணெய் அப்படியே வத்தியாச்சு, எண்ணெயில இருக்கிற தண்ணி வத்தியாச்சு. இப்ப நான் அந்த மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு, நல்ல பேஸ்டா அரைச்சிருக்கேன், கொஞ்சம் குறப்பு இல்லாம. ஸோ அந்த மசாலாவை இதுல ஆட் ஆன் பண்ணிடலாம். நான் சொன்னேன்ல ஆல்ரெடி இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபின்னு. அவ்வளவுதான். இந்த மசாலா குக் ஆகி நல்லா சுண்ட வத்தினதுக்கு அப்புறம் நம்ம ப்ரான்ஸை போட்டு பெரட்டி எடுத்து வச்சிட வேண்டியதான். அதோட ரெசிபி முடிஞ்சிடும். ஒரு சாதத்தோட, சூடு சாதத்தோட இந்த ரெசிபியை சாப்பிட்டா யம்மியா இருக்கும். பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். யாராவது நம்ம சமைக்கும் போது ரசிச்சு அதை ருசிச்சு சாப்பிடும் போதே நல்ல ஒரு ரச சாதத்தோட இதை தொட்டி சாப்பிட்றதோ இல்லை பிசைஞ்சு சாப்பிட்றதோ பெரட்டி சாப்பிட்றதோ அவ்வளோ பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கும். இதுல தேவையான அளவு மஞ்சத்தூள்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அஞ்சரை பொட்டிலேருந்து மஞ்சத்தூள் எடுத்து போட்டாச்சு. கூட அஃப்கோர்ஸ் தேவையான அளவு ப்ரான்ஸுக்கு ஜாஸ்தி உப்பு போடக்கூடாதுங்க, ரொம்ப இதாயிடும். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுங்க. அப்புறம் உங்களுக்கு அது ஜாஸ்தியா கம்மியா தெரிஞ்சதுன்னா அப்புறம் வேணா ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது கொஞ்ச நேரத்துல இந்த எண்ணெயில நல்லா வதங்கி எண்ணெய் வெளியில தெரியற அளவுக்கு வதங்கிடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்களா எப்படி வத்தி அழகா வந்துருச்சுன்னு? எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்க. இந்த தண்ணி அவசியம் இல்லை. இதை நல்லா பெரட்டி விட்டுலாம். இந்த பெரட்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள ஆக்சுவலி ஒன்று சேர்ந்துடும். அவ்வளோதான், உங்களோட ப்ரான்ஸ் ரெடி ஆயிடும். நல்லா பிரிச்சு விட்டுருங்க, மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, எண்ணெயெல்லாம் நல்லா கத்தியாச்சு அண்ட் ப்ரான்ஸும் நல்லா சுருந்துச்சு. ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக வருது. நல்லா வெந்தாச்சு. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். வா, சுட 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 ப்ரான்ஸ் ரெடி. என்ன பண்றோம், அப்படியே தூவி விட்டுட்டோம்னா கருவேப்பிலோட கிரன்ச்சியோட நீங்க சர்வ் பண்ணலாம். அவ்வளவுதான், உங்களோட இந்த கருவேப்பிலை ப்ரான்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கு இன்கிரீடியன்ஸ், எந்த அளவுக்கு ஈஸியா ஒரு ப்ரான்ஸ். ஏன்னா ப்ரான்ஸ் எல்லாம் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க, 5 மினிட்ஸ் கூட. ஸோ இதே ப்ரொசீஜர்ல இந்த ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. கம்ப்ளீட்டா ஈஸியா வரும். ஈவன் ஸ்கூலுக்கு கூட காலையில பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் பேச்சுலர்ஸ்க்கு இது ஒரு ப்ராப்பர் ரெசிபி. ஸோ இது நீங்க செஞ்சு பார்த்துட்டு என்னோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வியூவிங். கீப் ஸ்மைலிங் அண்ட் பி பாசிட்டிவ் ஆல்வேஸ். ஓகே, பை.